ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசையாக நம்ம இந்த இரண்டாவது வார்த்தைக்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேலையிலையும் இந்த வார்த்தையின் மூலமாய் நீரில் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எதை பேச சித்தமாய் இருக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக, மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யாராவது ஒரு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் சிலுவையில பேசின வார்த்தை என்பது ரட்சிப்பின் வார்த்தை என்று நம்ம என்ன பண்ணுகிறோம், சொல்லுகிறோம். என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னு நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். ஆனா அந்த பரதீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் ஒரு சுருக்கமா ஒரு இதை கொடுத்துட்டு நான் அடுத்து சொல்லலாம்னு நான் விரும்புகிறேன். பரதீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, பரதீஸ் அப்படின்னா தேவனுடைய தோட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கங்கள் வேத வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இந்த பரதீஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னா பூமிக்குள்ளதான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதனுடைய ஆதாரங்கள் நான் வாசிக்க வேண்டாம், சொல்ற வேணா குறிச்சுக்கோங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்திலையும் எபேசியர் 4வது அதிகாரம் 8ல இருந்து 10 வசனங்களையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். இந்த பரதீஸ் எங்க இருந்துச்சு, பூமிக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பரதீஸ்க்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் மடி அப்படின்னு இன்னொரு பேரு என்ன பண்ணுது இருக்குது. அது நம்ம லூக்கா 16வது அதிகாரத்துல அந்த லாசர் என்கிற அந்த ஒரு ஏழைக்கும் அந்த பணக்காரனுக்கும் என்ன பண்ணுகிற அந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அங்கேயும் இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். இதுதான் பரதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத விளக்கமா வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சரி, இங்க இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லர்களை குறிச்சு இந்த லூக்கா அதிகாரத்துல மட்டும் இல்ல, மத்தேயுலயும் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்லயும் என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அங்க நம்ம வாசிப்போம் அப்படின்னா எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஓகே, இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேதத்துல நம்ம இந்த லூக்கா அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு கல்லன் தேவனை என்ன பண்ணா இகழ்ந்தான், இன்னொரு கல்லன் என்ன பண்ணா ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணா அப்படின்னு பார்ப்போம். ஆனா மத்தேயுலயும் மார்க் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கல்லர்களுமே தேவனை என்ன பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, இகழ்றாங்க. நம்ம ஒரு கல்லன் கிடையாது, ரெண்டு கல்லனுமே என்ன பண்றாங்க, தேவனை தூஷிக்கிறாங்க. நீ கிறிஸ்துவானால் எங்களும் என்ன பண்ணு, ரட்சித்து கொள்ளு அப்படின்னு என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல மற்றவர்களும் இகழ்ந்தாங்க, அந்த கல்லர்களும் என்ன பண்ணாங்க, இகழதான் செஞ்சாங்க. ஆனா அதுல அந்த ஒரு கல்லன் மட்டும் என்ன பண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிலுவையில் நடக்கிற காரியங்களை ரெண்டு பேருமே பாக்குறாங்க. முதல்ல ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, இகழ்றாங்க. ஆனா அந்த ரெண்டாவது ஒரு கல்லன் மட்டும் என்ன பண்றான், மனம் திரும்புறான். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். நம்ம லூக்கா அதிகாரத்துல 32வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நானே வாசிக்கிறேன். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவோடு கூட என்ன பண்றாங்க, கொண்டு போகப்படுறாங்க. அங்க போய் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து இயேசுவோடு கூட தான் என்ன பண்றாங்க, கொண்டு போகப்படுறாங்க. அவருடைய பாடுகளை, அவருடைய வேதனைகளை எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. எல்லாவற்றையும் பார்த்தோம். சிலுவையில் அறைந்த பிறகு தேவனை என்ன பண்றாங்க, இகழ்றாங்க. 39வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பாக்குறோம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த கல்லர்கள் இயேசுவோடைய எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் பார்த்தும் என்ன பண்ணாங்க, அவரை என்ன பண்ணாங்க, இகழ்ந்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க, அவரை என்ன பண்ணாங்க, கேவலமா என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஆனா அந்த ஒரு கல்லனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு கல்லன் என்ன பண்றான், யோசிக்கிறான். அந்த எல்லாரும் தூஷிக்கிறாங்க, தூஷிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கல்லன் மட்டும் என்ன பண்றான், யோசிக்கிறான். எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, ஆனா இவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்,
யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான், அந்த இன்னொரு கல்லனை பார்த்து சொல்றான், நாம நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக தான் நாம என்ன பண்றோம், நாம தண்டிக்கப்படுறோம். ஆனா இவர் தவறானது ஒன்றும் என்ன பண்ணல, நடப்பிக்கல. ஆனா நாம என்ன பண்றோம், நாமளுக்கு என்ன தண்டனை வேணும் அதை தான் நாம பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லன்கிட்ட சொல்றான். அந்த நேரத்துல அவன் அவனுடைய பாவத்தை என்ன பண்றான், உணர்கிறான். அவன் இருதயத்துல ஒரு உணர்தல் அங்க என்ன பண்ணுது, வருது. முக்கியமா நம்ம இந்த இந்த இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த கல்லனுக்குள்ள என்னதான் இகழுகிற சுபாவம் முதல்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், மனம் திரும்புறான். முக்கியமா அவனுக்குள்ள ஒரு உணர்வு என்ன பண்ணுது, வருது. இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு காரியம் இன்னைக்கு ஜனங்க கிட்ட ரொம்ப என்ன பண்ணுது, குறையுது. பாவம் செஞ்சுட்டா ஒரு உணர்வு என்ன பண்ணல, இருக்கிறது இல்ல. தப்பு செஞ்சுட்டா ஒரு உணர்வு இருக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டாலும் அவங்க சும்மா சாதாரணமா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அதே அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அந்த இன்னொரு கல்லன் மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் என்ன பண்ணாரு, பரலோகத்திலிருந்து மனுப்பு திறரை என்ன பண்ணாரு, கண்ணோக்கி பார்த்தாரு. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணம் என்னது, இந்த உணர்வுள்ள இருதயம். இந்த உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சு அப்படின்னா ரட்சிப்பு என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனா அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாததுனாலதான், ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தேசத்துல என்ன பண்ணல, ரட்சிப்போ தேவ ஜனங்களிடத்திலேயே அநேக மனமாறுதலையும் நம்ம என்ன பண்ண முடியல, காணவே முடியல. அதனால நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய இருதயத்துல என்ன பண்ணணும், ஒரு உணர்வு இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும், ஆண்டவர் துக்கப்படுகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் நமக்குள்ளேயும் ஒரு உணர்வு என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த நிமிஷமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், என்ன பண்ணு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டுடணும். நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அந்த காரியத்துல இருந்து ரட்சித்து ஆண்டவர் அந்த கல்லன் கிட்ட சொன்னது போல நம்மளையும் ஆண்டவர் பரலோகத்திற்கு சேர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.